நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மகத்தான பேரருளால் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் அடைய செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் என்று சொன்னாலே அமல்கள் தான். காலையில் நோன்பு நோக்கிறோம், இரவில் நின்று நம்ம அல்லாஹ் வணங்குகிறோம், தராவி தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், ஸலவாத் ஓதுகிறோம், ஜக்காத் சதகாக்கள் கொடுக்கிறோம். ரமலான் என்று சொன்னாலே அமல்கள் தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 30 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய அமல்களை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மளை செய்ய வைக்கணும். அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்கணும். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படணுமா இல்லையா? அதற்கு தானே அமல் செய்யணும். ஆனால் ஒரு அமலை இன்னைக்கு நம்ம செய்ய தவறிட்டோம்னு சொன்னால், இந்த முதல் ரமதானுடைய இன்றைய தினம் ஒரு அமலை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸ் அதுபுல் முஃப்ரதிலே, பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியான மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் வியாழன் மாலை வெள்ளி இரவு, அதாவது இன்றைய தினம் அல்லாஹ்விடம் எடுத்து செல்லப்படுகின்றது. அல்லாஹு தஆலா உறவுகளை முறித்தவர்களுடைய அமலை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் எல்லா அமலையும் ஏத்துக்கிறான். யார் உறவுகளை முறித்திருக்கிறார்களோ அவங்களுடைய அமலை அல்லாஹு தஆலா இன்றைய இரவு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னு சொன்னா நம்ம 30 நாள் அமல் செய்ய போறோம். அந்த அமல்லாம் உறவுகளை முறித்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு அல்லாஹுக்கு எவ்வளோ அமல் நம்ம செஞ்சிட்டோம், அல்லாஹ் ஏத்துக்கணுமா இல்லையா? அதனால உறவுகளை இன்றைய தினம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு செல்ல என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, தொழுங்க, அதே நேரத்தில் ஜகாத்தை கொடுங்கள், உறவுகளுடன் சேர்ந்து வாழுங்கள், உறவுகளை முறிக்காதுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் உறவை முறித்து வாழ்கிறாரோ அந்த மஹல்லாவில் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹமத்தை இறக்கவில்லை. இப்ப நம்ம ஒரு ஆள் செய்யற தவறுனால நம்ம மஹல்லால இறங்கக்கூடிய அந்த கவுமுக்கு இறங்கக்கூடிய அந்த ரஹமத் தடைப்படுகிறது. எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் உறவுகளை முறித்து வாழ்வாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம அமல் செஞ்சுட்டு சொர்க்கம் போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம என்ன அமல் செய்தாலும் இந்த துனியாவில் வாழும் காலம் எல்லாம் நம்முடன் வாழக்கூடிய அந்த உறவுகளிடம் ஏற்படக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், மௌத்து வரைக்கும் பிரச்சனை வரும். உறவுன்னு சொன்னா சண்டை வரும், மனக்கசப்பு ஏற்படும். எல்லா உறவுகளும் சரி, பெற்றோர் மகன் உறவு, கணவன் மனைவி உறவு, மாமனார் மாமியார் உறவு, எல்லா உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவு, எல்லா உறவுகளிலும் பிரச்சனை மௌத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் அதை சமரசம் செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மறுமை சார்ந்தது. அமல் ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளப்படுவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவது, சோனம் செல்வது. துனியால என்ன கிடைக்கும் நீங்க கேட்கலாம். துனியால 2 விஷயம் கிடைக்கும். ஒண்ணு, நம்ம ரிஸ்க்ல விஸ்திரியம் ஏற்படும், அல்லாஹு தாலா வாரி வழங்குவான். யார் உறவுகளுடன் சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களுடைய ரிஸ்கில் அல்லாஹு தாலா பரக்கத் செய்கிறான். 2வது, அவர்களுடைய ஆயுளை நீட்டி தருகின்றான். நீண்ட ஹயாத்துடன் அவர்கள் வாழ்வார்கள். 5 விஷயம் கிடைக்குது. உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தா 5 விஷயம் கிடைக்குது. முதல், நம்ம அமல்கள் கபூல் செய்யப்படுது. 2வது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. 3வது, சுவனம் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. 4வது, நம்முடைய ரிஸ்க்ல பரக்கத் விஸ்தரியம் ஏற்படுது. 5வது, அல்லாஹு தாலா நமக்கு நீண்ட ஹயாத்தை தரான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப ஆக்ஷன் பிளான் என்ன? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த வீடியோ, அந்த போனை எடுத்து எந்த உறவுகளுடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த உறவுக்கு ஃபோன் போட்டு பேசுங்க. சிரிச்சு ரொம்ப நேரம் பேசணும்னு அவசியம் இல்லை. ஃபோன் போட்டு ரமதானுடைய வாழ்த்தை சலாம் சொல்லுங்க, ரமதானுடைய வாழ்த்தை சொல்லுங்க. நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான். நீங்களும் எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வளவுதான். ஒரு 10 வினாடி கூட இல்லை. உடைந்த உறவுகளை சரி செய்ய நமக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த மாபெரும் கருவி இந்த ஸ்மார்ட் போன், இந்த மொபைல் போன்ஸ். நீங்க போன் போட்டு ஒரு 10 செகண்ட் தான் பேச போறீங்க. நான் என் மேல தப்பு இல்லை, அவங்க மேலதான் தப்பு, நான் எதுக்கு போன் போட்டு பேசணும்னு நீங்க கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு சொன்னா மேக்சிமம் 3 நாள் பேசாம இருக்கலாம். மனிதர் தானே, நமக்கும் கோபம் வரும், நமக்கும் சுய மரியாதை, எனக்கு கௌரவம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த டைம் என்ன? 3 நாள். 3 நாள் பேசாம இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 3 நாளைக்கு மேல அந்த சண்டை நீடித்து செல்லக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த இருவரில், சண்டை போட்ட இருவரில் சிறந்தவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க சிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. யார் முதலில் சலாம் சொல்லி இணைகிறாரோ அவர் தான் சிறந்தவர். ஏன் அதை சொன்னாங்க? முதல்ல சலாம் சொல்றவர் தான் தன்னுடைய ஈகோவை கீழே போட்டு மிதிச்சு சலாம் சொல்றார். என் மேல தப்பு இல்லை, அவர் மேலதான் தப்பு. இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த 5 விஷயங்கள், என் அமல் கபூல் ஆவதற்கு, நான் சுவனம் செல்வதற்கு, ரஹ்மத் இறங்குவதற்கு, ரிஸ்க்ல பரக்கத்தான ரிஸ்க் எனக்கு கிடைப்பதற்கு, நீண்ட ஹயாத் எனக்கு கிடைப்பதற்கு, நான் அல்லாஹ் ரசூலுக்காக என் ஈகோவெல்லாம் நான் விட்டுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சலாம் சொல்லி உடைந்த அந்த உறவை சரி செய்ய இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முயற்சி செய்தால் நம்ம சிறந்தவரா இன்ஷா அல்லாஹ் ஆயிடும். அதனால ரமலானுடைய இந்த முதல் நாள்ல நம்ம
தவறாம செய்யக்கூடிய மிக முக்கிய அமல் உடைந்த உறவுகளை சரி செய்வது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய மௌத் வரை உறவுகள்ல பிரச்சனை வரதான் செய்யும். இன்னைக்கு நம்ம சமரசமானாலும் சில காலங்கள் கழித்து மறுபடியும் அதே உறவில் பிரச்சனை வரும். அப்படி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த நமக்கு வழிகாட்டப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த உடைந்த உறவுகளை சரி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.